Mystic Souls, welcome to Mystic Infinity. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. ஸோ டிவைன்லி ப்ரொடெக்டட் ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இந்த டேயில் லார்ட் சிவாட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்கு என்ன தராரு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரீடிங் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் 3 பைல்ஸ் வந்து விசிபிள் ஆகும். அந்த பைலில் நீங்கள் டீப் பிரெத் எடுத்துகிட்டு அந்த பைல் உங்கள் இன்ட்யூஷனோட எந்த பைல் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரீடிங்குள்ளே வாங்க. பைல் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். எல்லா பைலுக்குமே வந்து ஒரு கார்டு எடுக்கலாம். ஒரு கார்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து மெசேஜஸ் வந்து கேதர் பண்ணலாம். ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு உடனே கார்டு வந்துருச்சு. உடனே கார்டு ஜம்ப் ஆகி வந்துருச்சு பைல் 1க்கு. பைல் 2, பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவா சொல்லுங்கள். ஃபைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்ன? சொல்லுங்கள் சிவா. ஃபைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களோட மெசேஜ், ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? இன்றைக்கி மகா சிவராத்திரி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஃபைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்பெஷல் மெசேஜ். ஓகே, இப்போ 3 பைலும் ரிவீல் பண்ணிடலாம். இப்போ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைல் 1க்கு வந்து 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 ஆஃப் பென்டக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு செலவு ஒரு சேமிப்பு இந்த ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஃபேமிலியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்டு வந்து அந்த மாதிரி சொல்லுது. ரெண்டாவது வந்து லவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படுது. அதாவது ஒருத்தர் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தர் வந்து அவங்களோட அட்டென்ஷனை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கெரியரில் வந்து 2 வேலை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 ஜாபாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா 2 வேலை வந்து உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து 2 வேலையும் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். பார்ட் டைமாக கூட வேறு ஏதாவது ஒரு மெயினில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பார்ட் டைமாக கூட வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதை 2 பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி மணி வைஸ் பார்க்கும்போது இன்கமும் எக்ஸ்பென்ஸும் வந்து ஜக்லிங் மோடில் இருக்குது. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இன்கம் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து வந்து எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் அது ரொம்ப ஜகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரரி பேலன்சிங் ஃபேஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைலுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் கார்டு வந்து கைடன்ஸ் எடுத்தோம். ஸோ காம்ப்ரமைஸ் அப்படின்னா அதாவது இப்போ 2 டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பேலன்ஸ் பண்ணி போகணும். ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு லவ் இதுலேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ தான் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும் இல்லையா. அதுதான் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து செகண்டு பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு வந்து 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எதையுமே வந்து ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக தெரியுது. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து பேசாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு இஷ்யூனால் யாரோ ஒருத்தர் வந்து பேசாமல் இருக்கீங்க. லவ்ன்ற விஷயத்தில் பார்க்கும்போதும் கூட மென்டலாகவும் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டமாக இருக்குது. அதே மாதிரி டிசிஷன் டிலே தெரியுது, உங்கள்கிட்ட வந்து டிசிஷன் டிலே தெரியுது. அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பெரிய செலவு பற்றியோ ஒரு கவலைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இது என்ன அப்படின்னா, இது வந்து போஸ்ட்பான் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணாதான் அதனுடைய ரிசல்ட் தெரியும். இப்போ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் வெளியவே வர முடியாது. நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியாது. அந்த விஷயத்தை எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணும்போது அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஏஞ்சலோட கைடன்ஸ், யூ ஆர் ரெடி. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் நான் அதிலிருந்து உங்களை விடுவிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவாப்பா சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பைல் 3க்கு பார்க்கும்போது, அதாவது ஃபேமிலி அப்படின்றது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியில் வந்து அமைதி திரும்பும். அதே மாதிரி லவ்வில் பார்க்கும்போது இது வந்து ஸ்டார் கார்டு. ஸோ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் கார்டு தான். ட்ரூ கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஸ்ட் ஹர்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கெரியர்னு பார்க்கும்போது ஒரு நியூ ஜாப், அதோட ரெகக்னிஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மணி அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சிவப்பா சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு டிவைன்லி பிளஸ்டு கார்டுன்னு சொல்லலாம். ஸோ லேட் ஆகுனாலுமே கூட நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து நான் ஏஞ்சல் கைடன்ஸ் எடுக்கும்போது நோ நீட் டு வரி, அதனால் வந்து நீ வந்து கவலைப்படாத, நான் எப்போவுமே உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிவாப்பா சொல்கிற மாதிரி தான் ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.